படிக்கட்டு ஏற முடியாது, இறங்க முடியாது, பயப்படுறாங்க. காரணம் எலும்பு நரம்பு தேய்மானம் ஆகிடும். அப்போ எலும்பு நரம்பு தேய்மானத்துக்காக முதல்ல வந்து இந்த டீ காஃபி இப்படி சாப்பிட்டாலும் சத்தா மாற்றிக்கிறது. 28 வயசு முடிகின்ற காலம் 33 என்பதாங்க. அதாவது 33 வயசு முடியுதான் உங்கள் உடம்பு சரி ரைட் ஓகேன்னு சத்தா மாற்றிங்க, அதுக்கப்புறம் மாற்றாது. அதே நீ அதே உனக்கு கண்டிப்பாக கழிகின்ற காலம் 62 என்ப அப்படின்னாங்க. 62 வயசு முடி அப்படியே விட்டு அப்படியே சாப்பிட்டாலும் சத்து போயிட்டே தான் இருக்கும், சத்து நிற்காது. தெளிகின்ற ஞானம், தெளிவான ஞானம் யார் கிடைக்கிறதோ 50 90 100 வயசு முடி வாழலாம். ஆனால் அவ்வளோ வயசு தான் வாழலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் வாழலாம். இந்த சராசரி மனுஷன் ஆயுள் பால் எவ்வளோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலத்தில் ஒரு 65 70 75 80 அப்படி கிடையாது. மனிதனோட ஆயுள் பால் வந்து 300 வருஷம். டாக்குமெண்ட் நேச்சுரோபதியில் போனீங்கன்னா ஒருத்தர் வயசுக்கு வர்றது வந்து 20 மாதம். 20 மாதத்தை நீங்கள் பெருக்கி போட்டிங்கன்னா அதுதான் அவனோட ஆயுள் பாலம். எலிக்கு 20 மாதம், ஆட்டுக்கு 1.5 வயசுக்கு வந்து 5 வயசுல இறந்து போயிடும். மாட்டுக்கு அப்படித்தான் 20 வயசு 25 வயசு வரும், 2.5 மாதத்துல வருஷத்துக்கு வரும், அப்புறம் அதுக்கப்புறம் இறந்து போயிடும். அப்போ என்னன்னா எல்லாத்தோட ஆயுள் பலமும் கம்மி. மனிதன் வந்து ஆயுள் பலம் எப்படின்னா மனிதன் எப்போ வயசுக்கு வராங்க சொல்லுங்க. சாதாரணமாக அப்போ அந்த காலத்து எப்படி இருந்தாங்க, 15 வயசுல வயசுக்கு வருவாங்க. 5 × 20 பெருக்கி போட்டு பாரு. அப்போ அவனோட ஆயுள் பலம் 300 வருஷம். அப்படி முன்ன தமிழர்கள் எவனும் சாகடிக்கப்பட்டார்கள். எப்படிங்கன்னா முதுமக்கள் தாழின்னு இருக்கணும்னு ஊர் மக்கள்லாம் கூடி ஒன்று கூடி சரி ஐயாவை போச்சலாமா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உடலை வந்து இறக்க வைப்பாங்க. அப்போ மருத்துவம் கிடையாது. பஞ்சபூசத்தி ஆற்ற உடம்புல ரீச் ஆகி எதுவுமே சாப்பிடாம வெளியில் ஒரு கட்டளை போட்டு படுக்க வச்சிருந்தீங்கன்னா சாவே வராது. ஏன்னா அந்த முதுமக்கள் தாழி. ஆமாம். அப்போ அதுக்கப்புறம் தான் அதனால தான் அந்த காலத்தில் தென்னையை கட்டி அங்கே வெளியில் உட்கார வச்சாங்க, படுக்க வச்சிருந்தாங்க. எது கொடுத்தாங்களோ உருண்டு உணவு சாப்பிட்டாலும் ரொம்ப வருஷம் வாழலாம். அப்போ நம்ம அந்த காலத்தில் என்ன சொன்னோம், ஆளும் வேடும் பல்லுக்கு உறுதினாங்க, நாளும் சொல்லும் எளினத்துக்கு உறுதினாங்க. நம்ம இப்போ அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்போ மாட்டு இப்போ உணவு சேஞ்ச் ஆகுது. டோட்டலாக காலையில் எல்லாமே ஃபுட்டு அப்படி தான். டீ காஃபி அப்படி தான். டீ என்ன பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா டீயில் தேனி நச்சுத்தன்மையும் காஃபியில் கஃபின் நச்சுத்தன்மையும். நச்சுத்தன்மை என்ன பண்ணும், இதுதான் உங்களுக்கு தலைவலி தலைபாரம் எல்லாத்தையும் உண்டு பண்ணி பின்னாடி நரம்பு வளர்ச்சி உண்டாக்குற மூலம். இது ஃபாரினர்ஸுக்கு ஒத்து வரும். ஏன்னா அவங்க வந்து உடம்பெல்லாம் குளிர்ச்சி உஷ்ணமலைனா இறந்து போடுவாங்க. நம்ம நாடு உஷ்ணமான பூமி. நாம் குளிர்ச்சி இல்லைன்னா நம்ம வெட்டையை மருந்து மாத்திரை இது எல்லாமே டீ காஃபிலாம் சாப்பிட உடம்பு உஷ்ணம் ஆகி நரம்பு தளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக 60 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே படிக்கட்டு ஏற முடியாது, இறங்க முடியாது, பயப்படுறாங்க. காரணம் எலும்பு நரம்பு தேய்மானம் ஆகும். அப்போ எலும்பு நரம்பு தேய்மானத்துக்காக முதல்ல வந்து இந்த டீ காஃபி. அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் என்ன சாப்பிட்டாங்கன்னா சுக்கு காப்பி, ஆவாரம் பூட்டி, செம்பருத்தி பூட்டி, இது மாதிரி மூலிகை வச்சு தான் எல்லாமே டீ குடித்தோம். டீ குடிக்கிறதெல்லாம் நம்ம பழக்கத்தில் இல்லை இருந்துச்சு. எப்படின்னா விருந்தோம்பல் ஒன்று இருந்துச்சு. அது டோட்டலிங்க எல்லாமே காலையில் இந்த டீ காப்பின்னு எல்லாத்துக்கு நாளில் நீராகாரம் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உடம்பு குளிர்ச்சியாக வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு போகம் தான் விளைஞ்சது, இப்போ 3 போகம் விளையுது. உணவு அப்படியும் கொஞ்சம் எல்லாம் மாற்றி பண்ணி. அப்போ என்னன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவை மாற்றணும். நம்ம இது செடியிலேருந்து மரத்துக்கு வாங்க, மரத்துக்கு கொடிக்கு வாங்க, கொடியிலேருந்து மரத்துக்கு வந்து ஹெட் ஆகிடுங்க. நீ கனி தான் மனிதனோட முதல் உணவே கனி தான். எந்த கனிக்கு குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் நிறையா இயற்கை மருத்துவ டாக்டர்லாம் போங்க, அங்கே இயற்கை உணவு அங்கே டோட்டலாகவே என்ன கொடுப்பாங்கன்னா நேச்சுரல் ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. சரியாக இருந்தாலும் காய்ச்சல் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 10 நாள் உங்கள் உடம்பெல்லாம் ரெக்கவர் ஆகிடும்.